திருவிழா வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் நடக்கும் சார். இவனுக்கு என்னன்னா பரமேஸ்வரி தெரியுமா சார், கரகாட்ட கலைஞர்? அவங்களுடைய தீவிர ஃபேனு. ஊரில் எங்கே நடந்தாலும் வாங்க மாப்பிள்ளன்ட்டு ஒரு 10 பேர்த்த இழுத்துட்டு போயிடுவான். அந்த 10 பேர் வேற யாரும், இவன் தைலம் கொடுத்தாலும் 10 பேர்த்த ஃபுல்லாமே மொத்தமாக இழுத்துட்டு போயிட்டு ஃபுல்லாக விடிய கரகாட்டம் பார்க்குறது. கரகாட்டம் பார்த்துட்டு கையில் 2000 ரூபா இருக்கும். அந்த 2000 ரூபாயை 100, 200, 10, 20 மாற்றி அந்தாங்க வச்சுங்க. டான்ஸ் ஆடுறவங்களுக்கு இந்தாங்க 100, 200. இவனுக்கு பிடிச்ச பாட்டுக்கு ஆடினா 300. அவன் நோக்கத்துக்கு செலவுன்றது. கரகாட்ட பரமேஸ்வரிக்கு இதெல்லாம் தீவிர ஃபேனு சார். பச்சை கூட குத்திருக்கான், இப்போ தான் அழிச்சான். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தோராயமா எவ்வளவு கொடுத்துருப்பாப்ல சார்? ஒரு கரகாட்டத்துக்கு 2000 ரூபா. இவன் 10 நாள் திருவிழாக்கு வருவான். 10 × 2000. என்னாச்சு? அவ்வளோதான், சம்பாதிச்ச காசு போச்சு சார். அப்படிலாம் கிடையாது. இவரை பாரு, $200, just $200. வீட்டில் அவங்க அம்மா சோறுவங்க காசு கேட்டா, நானே இப்போ தாம்மா வந்தேன், காசு இல்லைம்மா அதில்மான்ட்டு அங்கே விட்டு பஞ்சப்பாடு படுறது. சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். எப்படி ஆகும்? நான் சொல்ல வேணாம் பார்த்தேன் நான். சரி, இவ்வளோ காசு போச்சு, அதை பற்றி யோசனையே இல்லையா? 20,000 போகுது சார். நல்லா ஆடுவாங்க சார். அடுத்து எப்போ துபாய்? இல்லை சார், நீ போகிற ஐடியா இல்லை. பின்ன பூவாக்கு அது ஒரு இதில் தான் வந்துட்டேன் நான். ஓகே, இங்கே ரோக்கல்லே பார்த்துக்கலாம், இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் சார். அங்கேருந்து வந்து 10 நாளைக்கு ஒரு தான் சார் பார்க்க முடியும். இவன் நோக்கம் வந்து மொத்தத்தில் இங்கேயே பார்க்கலாங்கிறதுக்கு தான் இந்த பிளான் போட்டு வந்தேன். இங்கே ரொம்ப மன உளைச்சலாக்குறாரு சார் இவர். ரொம்ப மன உளைச்சலாக்குறாப்புல, வேதனைப்படுத்த வைக்கிறாரு. ஓகே, உங்கள் நண்பர் எந்த நாட்டுக்கு போயிருந்தாப்புல? என்ன சீன் போடுவாப்புல? மாலத்தீவுக்கு போயிருந்தாப்புல. மாலத்தீவு? மாலத்தீவ்ஸா? ஆமாம். அவர் போகையில் ஒரு நடையில் போனார், சாதாரண நடையில். வரையில் என்னமோ இங்கே கட்டி முளைச்ச மாதிரியே வந்தார். இப்படி போட்டு தாக்கிட்டாங்களோ அப்படின்னு நான் கேட்டேன். தாக்கலாம் இல்லைப்பா, ஸ்டைலு தான். இந்த சட்டையெல்லாம் இப்படி தூக்கி விட்டாப்புல. தூக்கி விட்டு, என்ன மாப்பிள எப்படி இருக்கா, இங்கே தான் கிடக்குறியா நீ இந்த வெயில், ஏட்டா எங்கிட்ட கூட வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. இன்னொன்று, நாங்கள் சாப்பிடையில் ஊறுகாயை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாப்புல. அது சாப்பிடையில் அன்னைக்கு இதே ஊறுகாயை சாப்பிடுவாப்புலையே இருக்குது. ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டாப்புல. ஊறுகாய் தான் சாப்பிடுவாப்புல அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா இதே ஏன் வாங்கிட்டு வந்தா ஜீன்னு போட்டாப்புல. இதே அங்கே ஜீ வாங்கினீங்க? நான் வந்து முந்திரி பருப்பு தான் இப்பெல்லாம் சாப்பிட்றது. ஒன்லி கேஷ்யூஸ்? முந்திரி பருப்பு, பாதாம் கொட்டை, இதைத்தான் நான் சாப்பிட்றது. ஐயா சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே கிடக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மட்டத்தனமாக பேசாப்புல. வெளிநாட்டிலிருந்து கிராமத்திற்கு வந்து சீன் போடுபவர்கள் விசஸ் அவர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர், இந்த தலைப்பில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வில் தன்னோட கருத்தை பகிர்ந்து கொள்ள நம்மிடையே சிறப்பு விருந்தினர், வருத்தப்பட வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் உட்பட வெற்றி படங்களை இயக்கிய திரு பொன்ராம் அவர்கள். இப்போ மேலே பேசும்போது சொன்னார் ஒரு மாதிரி, எனக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது சொன்ன வேலைங்கிறது வேற, ஆனால் அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட வேலைங்கிறது வேற. என்னால் அந்த ஷாக்கை ஏற்றுக்கவே முடியல, என்னோட ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தேன் அப்படின்னு. அப்படி வேற யாருக்கெல்லாம் ஏமாந்ததாக உணர்ந்தீங்க? அதாவது சார், நம்மளே வந்து ஒரு பல கஷ்டத்தினால, அதாவது கஷ்டங்கிறது வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வர்றது. சரி, அதை சரி பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம காசு வாங்கிட்டு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம துபாய் வந்து போகிறோம், சரிங்களா? ஆனால் போன இடத்துல வந்து என்ன வேலைன்னு சொன்னாங்க? அதாவது அதான் ஆஃபீஸில் வந்து ஒரு பாய் வேலை, அதாவது ஆஃபீஸ் பாய். நான் 12வது தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த வேலை தான் இருக்கும். 40 ரூபா நம்ம ஊர் காசுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 40,000 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு 40 ரூபா வரும். அப்புறம் இந்த தங்குறது சாப்பாடுலாம் எப்படி சொல்லிக்கிறேன், அதெல்லாம் தேவையில்ல. 40 ரூபா உங்களுக்கு ரவுண்டாக வந்துடும். அது இந்த ஏஜென்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் போகும். அப்படிங்கிறதுனால ஒரு 35, ஒரு 32 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடும் அப்படி சொன்னோன்னே, சரி நமக்கு ஒரு 10 நாள் பார்த்தா கூட, ஒரு 10 மாதம் பார்த்தா கூட அந்த அமௌண்ட் கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். போன உடனே வந்து அவர் சொல்லிட்டு போகிறாரு, இதுதான் நீ தங்குற இடம், இதுதான் வந்து உனக்கு இதுக்கு உண்டான வந்து ஒரு பெரிய வீடு மாதிரி காமிச்சாங்க. நமக்கு ஒரு மாதிரி பரவாயில்லையே, ரைட்டு நமக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துருச்சு. அப்போ பார்த்தா இவர் வந்து இதை பார்த்துக்குங்க, ஒரு கொஞ்சம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போயிட்டார். போனோன்னே அங்கே போய் பார்க்கும்போது அதுக்கப்புறம் கால் பண்ணி சொல்கிறாரு, நான் வந்து சொன்ன ஆஃபீஸில் வந்து வேலை இல்லை, அவங்க வந்து வேறு ஆள் போட்டாங்க, அது கொஞ்சம் இப்போ ஒரு 2 மாதம் மட்டும் வெயிட் பண்ணேன், அது வரைக்கும் அங்கே உள்ள வேலையை பாரு, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, 2 மாதம் தானே, அப்படி என்ன வேலை இருக்க போகுது அப்படி சொன்னோன்னு, முதல்ல கார் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் பைக்கு க்ளீன் பண்ணுறது, அப்புறம் மேற்கொண்டு போக போக சாக்கடை க்ளீன் பண்ணுறது, சாக்கடை எழுறது, அடைப்பு ஏதாவது எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது. இப்போ இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே சரி ஓகே நம்ம வீடு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில் உள்ள ஸ்மெல்லு வந்து தாங்க முடியல. அது ஒன்று மட்டும் நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு தவிர மற்றபடி வந்து சரி ஓகே எல்லாமே போன போக்கில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்த்தது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா நடிக்க தெரியணும்.
நமக்கு அந்த வேலை பிடிக்கல அப்படின்னாலும் நம்மளால தான் ரைட் ஓகே அப்படின்ற மாதிரி சிரிச்சு இது பண்ணாதான் திரும்ப நம்ம வீட்டுக்கு வர முடியும். போனோடனே வந்து 6 மாதத்தில் வந்து போனோடனே வந்து அந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லி நம்ம ரிட்டர்னும் வர முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு கடன் வாங்கி வச்சுருக்கோம். அவ்வளோ தூரத்துக்கு கடன் வாங்கி வச்சு நம்ம வந்து இப்போ நம்ம உடனே திரும்ப போயிட்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வேணும், அதுக்கு ஒரு கடன் வாங்கணும். அப்படின்றப்ப ரொம்ப சிரமப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நான் அங்கேருந்து இருந்தேன். இங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க இது மாதிரி அவங்களுடைய ஃபாரினில் இருந்ததுனால அவங்களோட அப்பாவோடைய இறுதி சடங்குல கூட கலந்துக்க முடியல, அவங்க முகத்தை கூட கடைசியாக ஒரு முறை பார்க்க முடியல அப்படின்னு. ஸோ இது போல் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு சோகத்தை குடிக்கக்கூடிய விஷயமும் கூட இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு என்ன தான் இது பண்ண நினைக்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இதில் முக்கியமான விஷயம் இறப்பு பிறப்புன்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்ததும் பார்க்க முடியாது. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதை வந்து வீடியோ காலில் தான் பார்த்துக்க முடியும். அந்த குழந்தை எப்படி வருது, அந்த குழந்தைக்கு அடையாளப்படுத்திக்கிட்டு தான் அப்பா ப்ரூவ் பண்ணுறதுக்கு போடுற போராட்டம் இருக்கு இல்லையா, அதை அளக்கவே முடியாது. அவ்வளோ பெயின்ஃபுல்லான விஷயம். அதேமாதிரி வாழ்நாள் ஃபுல்லாக வளர்த்த தன்னோட தந்தையோ தாயோ உறவினர்களோ முக்கியமானாலோ இறக்கும்போது அந்த கடைசி முகத்தை பார்க்கணுங்கிறது தான் நம்ம எல்லாரும் கடைசியாக சொல்லும்போது கடைசி முகத்தை பார்த்துங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியாக ஒரு முறை பார்க்கணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த பார்த்தா கண்ணுக்குள்ளே நிற்கும். ஆனால் அந்த கொடுப்பனையும் அவங்களுக்கு இருக்காது. ஸோ ரெண்டையுமே இழக்க வேண்டியிருக்கும். பிறப்பும் இறப்பும் இழந்து தான் அவங்க ஃபாரினில் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழலுக்கு வந்தாங்க. கமிட்மெண்ட்டு தான் பிரச்சனை. இதில் என்ன விஷயம்னா அந்த அந்த தேவையில்லாத ஒரு பந்தா பண்ணுறதை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் சில நேரம் அதை கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ என்ன அளவு இருக்கோ அதை குறைச்சி மதிப்பிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு அந்த ஊர் காசுக்கு என்ன சம்பளமோ அதவே சொல்லலாம். அதை இந்தியன் ரூபி கன்வெர்ட் பண்ணி எனக்கு 50,000 சம்பளம் 1,00,000 ரூபா சம்பளம் ஒரு பந்தா இருக்கு இல்லையா, அது பந்தா பண்ணுறதுனால தான் இந்த கமிட்மெண்ட். அதை சமாளிக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதை நான் கேட்டேன் தெரியுங்க, நீங்கள் ஏன் பந்தா பண்ணுறீங்க, இதை வந்து ஒரு செயின் போடுறது மைனர் மாதிரி போடுறது இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்னு. அதுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அது ஒரு கம்பல்ஷனுக்குள்ளே தள்ளப்படுறோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் அப்படி பண்ணால் தான் ஃபாரினில் இருக்காங்கிறதே அவங்க ஏற்றுக்குறாங்க. ஸோ ஒரு மரியாதை கிடைக்குது. இல்லைன்னா என்னை வந்து ஃபாரினில் இருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு டவுட்டில் பார்க்குறாங்க. ஸோ அதை நம்ப வைக்கப்படுறதா எனக்கு தேவைப்படுதுங்கிறாங்க. நீங்கள் அப்போ பே பண்ணி தான் ஆகணும், அப்போ கொடுத்தாகணும் காசு. ஸோ என்னையே சில இடத்துல போனால் உங்களுக்கு டேரக்டர் மாதிரி நீ டேரக்டரான்னு கேட்பாங்க. என்ன நான் ரொம்ப சிம்பிளாக இருப்பேன். நீ டேரக்டரானுவாங்க. ஒரு செகண்ட் கூகுளில் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆமாம் நீ டேரக்டர்னுவாங்க. நான் டேரக்டருக்கு என்ன பண்ண முடியும்? நான் என்ன முடியுமா, இல்லை ஏதாவது இப்போ பில்டப் பண்ணிக்க முடியுமா? நான் ரொம்ப சிம்பிள். எனக்கு பில்டப் பண்ணுறவங்களுக்கு பிடிக்கும், நாம் பண்ண மாட்டோம். ஸோ பில்டப் பண்ணுறதா இருந்தால் அதுக்கான பேவும் நம்ம பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, பொதுவாகவே வந்து ஃபாரின் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேன்சியான வாழ்க்கை தான் முதல்ல கண்ணுக்கு வரும். ஃபாரின் வாழ்க்கைங்கப்போ நல்ல வான் உயர பில்டிங்கு, க்ளீனான ரோடு, நல்ல பெரிய பெரிய வண்டி, இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும், அதுதான் ஞாபகம் வரும். ஆனால் உண்மையிலே ஃபாரின் வாழ்க்கைங்கிறது அது இல்லை. உண்மையான ரியாலிட்டி என்னங்கிறத சில பேர் இங்கே சொன்னாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அவர்களுடைய வழியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாரின் வாழ்க்கைங்கப்போ நிறைய பேர் நினச்சிட்டாங்கன்னா ஏதோ சீன் போடுறது மட்டும் அது மட்டும்தான் இருக்குன்னு. அது ஒரு ஆஸ்பெக்ட், அது ஒரு சைடு. இன்னொரு சைடு இருக்குது. நாங்கள் அதனால் என்ன நினச்சோன்னா, ஒரு சைடை பேசுவோம், ஆனால் இன்னொரு சைடையும் வந்து மறக்காமல் கண்டிப்பாக அதை படணும்னு நினச்சோம். அந்த வகையில் நீங்கள் உண்மையான ரியாலிட்டியை நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் கலந்து கொண்டு இவ்வளோ விஷயமும் பகிர்ந்து கொண்ட இருதரப்புக்கும் மனமார்ந்த நன்றி. அதே போல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் திரு பொன்ராம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சார்.